ட்ரைனிங் கிளாஸ் எடுக்கும்போது நான் என்ன பண்ணுவேன், 1 கிலோ அரிசியும் 1 கிலோ கறியும் போட்டு நீங்கள் பிரியாணி சமைச்சா உங்களுக்கு 4500 கிராம் வரும் பிரியாணி வெயிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அது எத்தனை போர்ஷனாக பிரிக்கலான்னு சொல்லுவேன். ஆனால் கடையில் 5 கிலோ 10 கிலோ பண்ணும்போது வெயிட் மிஷின் வச்சு வெயிட் போட்டு பார்க்க முடியாது. ஆனால் இன்றைக்கி வீட்டில் என்ன பண்ணியிருக்கேன், 1 கிலோ அரிசியும் 1 கிலோ சிக்கனும் போட்டு சமைச்சிருக்கேன். அதில் எவ்வளோ வெயிட் வந்திருக்குன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடியாக இருக்குது, சுட சுட இருக்குது. இந்த பாத்திரமும் சேம், ஒரே பாத்திரம் ஒரே வெயிட்டு நான் வச்சுருக்கேன் வீட்டில். அதோட மூடியோடு போட்டுக்குவோம். 2 பாத்திரமும் ஒரே வெயிட்டில் வாங்கி வச்சுருக்கேன். 868 இருக்குது மூடியோட. 0 பண்ணிடுறேன். ஓகே, 0 பண்ணிவிட்டு எம்டி பாத்திரம் இதை அப்படியே பக்கத்துலேயே வைக்கிறேன். அப்படியே தூக்கி சுட சுட பிரியாணியை வைக்கிறேன். ரைட்டு பாருங்கள், 4860 69 4870. நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்னா 4500 கிராம் தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஃபினிஷிங் நான் பண்ணுறேன்னா நல்லா சாஃப்டாக எடுத்துருவேன், சாப்பாடை நல்லா வெந்து வர மாதிரி எடுத்துருவேன். ஆனால் புதுசாக பண்ணுறவங்க கொஞ்சம் பயந்துட்டு வெறப்பாக கூட எடுத்துருவாங்க. அப்படி வெறப்பாக எடுத்தாலே உங்களுக்கு எவ்வளோ வரும், 4500 கிராம் கிடச்சிரும். இது நான் 1 கிலோ அரிசி 1 கிலோ இது தான் போட்டிருக்கேனாங்கிறத நீங்கள் பாருங்கள். ஏன்னா நான் வீடியோ எடுக்கும் போதே எடுத்து வச்சுருக்கேன். அரிசியோட வெயிட்டும் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோவில், ரைஸோட வீடியோவும் காட்டுறேன். பிரியாணி எப்படி வந்திருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். அப்படியே சூப்பராக வந்திருக்கு. ஓகே, லெக் பீஸ்லாம் அழகா. இந்த பாத்திரத்தோட கெப்பாசிட்டி 6 லிட்டர் இருக்குது. பசி எடுக்குது. இங்கே பாருங்கள், இது எடுத்துட்டோம்னா எக்ஸ்ட்ரா அந்த 870 அப்படியே தான் இருக்குது. ஸோ 1 கிலோ சமைச்சா எவ்வளோ கிடைக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு போர்ஷனுக்கு 450 கிராம் தரலாம், 500 கிராம் தரலாம், 550 கிராம் தரலாம், 600 கிராம் தரலாம். 7 பிரியாணியாக கொடுக்கலாம், 8 பிரியாணியாக கொடுக்கலாம், 9 பிரியாணி கொடுக்கலாம், 10 பிரியாணியாகவும் கொடுக்கலாம். நீங்கள் வைக்கிற விலையை பொறுத்து. 100 ரூபா தான் வைக்கிறீங்கன்னா கம்மியாக கொடுங்க, 150 ரூபா தான் 150 160 ரூபா வைக்கிறீங்கன்னா 7 போர்ஷன் கொடுங்க. அந்த மாதிரி கனெக்ட் பண்ணணும். 1 கிலோக்கு எவ்வளோ செலவாகிறது இதெல்லாம் நான் ஆல்ரெடி போட்டிருக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் இதை தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். சேவ் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் தான் உங்கள் தினேஷ், நாகூர்லேருந்து. பாய்.